வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்களோட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது என்னான்னு உங்களுக்கு ஓரளவு பாக்குறப்பே தெரிஞ்சிருச்சு. முருங்கைக்கீரையை வச்சு ஏதோ செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, முருங்கைக்கீரையை வச்சு மணக்க டேஸ்ட், அருமையான டேஸ்ட் இல்ல, ருசியா முருங்கைக்கீரை துவையல் தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மெத்தட்ல உங்க கிட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பரா ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்லா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு மெயினா நல்லெண்ணெயில செஞ்சா செம டேஸ்டா இருக்குங்க. நல்லா வடிச்ச சோறுல சுட சுட இந்த துவையல் செஞ்சு, இந்த முருங்கைக்கீரை துவையல் செஞ்சு அதை எடுத்து வச்சு நல்லெண்ணெயை ஊத்தி பெரட்டி சாப்பிட்டா ஒரு கப்பு சாப்பாடுக்கு 2 கப்பு எக்ஸ்ட்ரா இறங்கும். அது மாதிரி கிட்ஸுங்களும் மம்மி இது டேஸ்டா இருக்கே, எனக்கு இன்னும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இப்ப இந்த முருங்கைக்கீரை துவையல் வந்து நம்ம நார்மலா புதினாவும் மல்லியும் போட்டு அப்புறம் கருவேப்பிலை துவையல் வைப்போம்ல, அதே மெத்தட் தான். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க பார்ப்போம். சின்ன வெங்காயம் 10ல இருந்து 12 எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கல் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப வந்து முருங்கைக்கொத்து ஒரு புடி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஆஞ்சு அலசி வச்சிருக்கேன். 3 அலசி அலசி வச்சிருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப. பச்சை மிளகாய் இல்லாட்டி பச்சை மிளகாவை காய வச்சு அந்த மிளகாய் சேர்த்துக்கங்க. பூண்டு பல்லு வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 12 பல்லு இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், புளி வந்து 1 அளவு வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மெயினானதுங்க. கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு தாளிக்கிறப்ப போடணும். இது நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். மணக்க இதை இப்ப வதக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரீஃபண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த தேங்காவை நம்ம கீறி வச்சுக்குவோம். கடாயில எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தியாச்சு. இந்த கீரை அட்லீஸ்ட் வீக்லி 2 செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே டைரக்டா ரத்த சத்து, இரும்பு சத்து இதுல இருந்து கிடைக்கும். நம்ம சூப்பு வைக்கிற எப்படி நம்ம முருங்கைக்கீரையில சூப்பு வச்சு சாப்பிட்டா சத்து ஏறுமோ, அதை விட இதுல வந்து அதிகமா இருக்கு அயன் சத்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில தேங்காய் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் காய வச்சு வச்சிருக்கோம்ல, அது சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட் பூண்டு பல்லு சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு பல்லு, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லாட்டி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்டா வெங்காயம் வர்ற அளவு வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஈஸி மெத்தடு கூட. 5 நிமிஷத்துல முருங்கைக்கீரை துவையல் யாராவது நம்புவீங்களா? சூப்பரா இருக்குங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப புளி சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்ப கொஞ்சம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா வதங்கிருச்சு. தேங்காயெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, உளுந்த பருப்பும் கடலை பருப்பும், அதை நம்ம சேர்த்துக்குவோம். பாருங்க, சேர்த்து அதையும் வேக வச்சுக்குவோம். ஸ்டேஜ்ல நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவோம் பெருங்காயத்துல. இப்ப உளுந்தரிசி உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும், கலர் சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்குவோம், கல் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை துவையலுக்கு மெயினானது முருங்கைக்கீரை.
அது நல்லா அலசி அந்த குச்சி குச்சியா உள்ளதெல்லாம் நீக்கிட்டு வெறு இலையா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நல்லா இதை வதக்கிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்கீரை தலை லைட்டா வதங்கினோன்னு நம்ம அமர்த்திடலாம். அமர்த்தி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்குவோம் துவையலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ உங்களுக்கே தெரியும் முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு, அந்த தலையெல்லாம் வதங்கிருச்சு. இப்ப நம்ம அமர்த்திக்கிடலாம். கரெக்டா போட்டதுல இருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிருக்கோம். இப்ப அமர்த்தி வச்சாச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்ப நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜார்ல மாத்திக்குவோம். மாத்தி நீங்க துவையல் எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் இதை அடிச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்ப நல்லா ரொம்ப நைஸா அரைக்கல, ரொம்பவும் கொரகொரப்பா அரைக்காம மீடியமா இருக்கு. இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்குவோம். அதுக்கு கொஞ்சம் 2 உப்பு சேர்த்து அரைச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்ல ஒரு பைன் பேஸ்டா அரைச்சாச்சு. முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்ப நான் ஏற்கனவே தாளிச்சதுனால வதக்கி நம்ம அரைச்சதுனால நான் தாளிக்கல. உங்களுக்கு வேணாம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுதான் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தாளிச்சா ஒரிஜினல் டேஸ்ட் தெரியாது. அருமையான சூப்பரான டேஸ்டான நல்ல ஒரு வாசமனமும் கலர்ஃபுல்லாவும் சூப்பரா கலர் மாறாத முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் இப்ப எடுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். எப்ப வேணுமோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில வச்சுட்டு நீங்க தொட்டுக்கலாம். சாம்பார் சாதமா இருக்கலாம், ரசமா இருக்கலாம், எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்டான சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி, புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.